அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரம் வருகின்றது. பங்குனி உத்திரத்தன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தேதியில் வருகின்றது, பங்குனி உத்திரத்திற்காக 11 நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும், 9 நாள் விரதம், 6 நாள் விரதம், 3 நாள் விரதம், இத்தனை நாட்கள் முடியாதவர்கள் பங்குனி உத்திரத்தன்று மட்டும் எப்படி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான தேதிகளோட சேர்த்து, அதாவது பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது, 9 நாளைக்கு எந்த தேதி ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தேதியோட இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பான நாள். அவருக்கு திருமணம் நடந்த நாள், தெய்வானையோட திருமணம் நடந்த நாள். இந்த நாளன்று நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுமே நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா அவருக்கு அது திருமணம் நாள், மிகவும் மகிழ்ச்சியான நாள். இந்த நாளன்று நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் முருகப்பெருமான் அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பார். அதனால் நம்ம இந்த நாளன்று நம்ம எந்த வேண்டுதல் வேண்டுமானாலும் வைக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நல்ல வரன் அமைவதற்காக, திருமணம் கைகூடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். முருகப்பெருமானோட அருளோடு நல்லவரன் அமையும். அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்களும் வழிபாடு செய்யலாம். ஒரு சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறவங்களும் வழிபாடு செய்யலாம். குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், அவங்க கல்வியில் சிறப்பாக இருக்க வேண்டும், பெற்றவர்கள் சொல் பேச்சு கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் வழிபாடு செய்யலாம். இந்த நாளன்று எல்லா வேண்டுதலுக்காகவுமே வழிபாடு செய்யலாம். ஏன்னா அவருக்குரிய நாள் தான் இந்த நாள். முக்கியமாக திருமணத்திற்காக வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, இப்போது நீங்கள் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறீங்க, அல்லது நான் பூஜையை மட்டும் தான் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் தொடர்ந்து 11 நாள் எப்படி பூஜை செய்ய வேண்டும், 9 நாள், 6 நாள், 3 நாள். அதே போல் இல்லை நான் பூஜை மட்டும்தான் செய்ய போகிறேன், என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விரதம் இருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, காலை சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். ஒரு 6 மணிக்குள்ளையாவது நம்ம எழுந்திருக்க வேண்டும். எழுந்திரிச்சிட்டு நம்ம குளித்துட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு பாலோ அல்லது தேனோ அல்லது கல்கண்டோ உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்துட்டு நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டிட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் மதிய நேரம் சாப்பிடாமலும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சாப்பிடணும் விருப்பப்பட்டாலும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பால் பழங்கள் எடுத்துக்கலாம். இப்போ காலையில் சுவாமிக்கு வைக்கிற பாலே நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கோங்க. காலையில் டிஃபன் ஐட்டம் ஏதாவது 2 இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் உப்புமா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மதியம் பட்டினியாக இருக்க முடியும்னா இருந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு 6 தீபம் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் மட்டும் நீங்கள் நெய் தீபமாக அல்ல நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் சுவாமி படத்திற்கெல்லாம் செவ்வரளி பூக்கள், மல்லிகைப்பூ, உங்கள்கிட்ட என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் பூஜை செய்து முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ பூஜை செய்கிறது எப்படி அப்படின்னா, நீங்கள் முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிடணும். ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கலாம். வைத்துட்டு அடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணணும். சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் சரணபவாய சொல்லலாம். அப்படி இல்லைன்றால் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம், ரொம்ப நல்லது. பங்குனி உத்திரத்தன்று திருப்புகழில் இருக்கிற பாடல்கள்லாம் படிப்பது ரொம்ப நல்லது. கந்தர் அனுபூதியில் கடைசி பாடல் வரும் பார்த்தீங்களா, உருவாய் வருவாய்ன்னு நினைக்கிறேன், அந்த பாடலும் படிக்கலாம். அந்த பாடல் படிக்கிறதுனால நமக்கு முருகன் நமக்கு சீக்கிரமாக நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் அந்த பாடலும் படிக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அந்த பாடல் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா மந்திரங்கள் சொல்லலாம். எதுவுமே முடியலன்னா ஓம் சரணபவாய நமக அல்லது ஓம் ஆறுமுகனே நமக அப்படிங்கிறது சொன்னாலே போதும். நமக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். சொல்லிவிட்டு நீங்கள் விரதத்திற்காக எந்த உணவு சமைச்சு வச்சுருக்கீங்களோ அந்த உணவை சாப்பிட்டுக்கலாம். அதாவது எந்தெந்த உணவு நம்ம சமைக்க வேண்டும் அப்படின்னா, கசப்பில்லாத உணவு சமைக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விரதம் உணவு அப்படிங்கிறப்போ அதில் கசப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதாவது பாவக்காய் இந்த மாதிரி உணவு இருக்கக்கூடாது. நீங்கள் பருப்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், இந்த மாதிரி சாதங்கள் ஏதாவது லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லை நைட்டு இது சாப்பிட மாட்டோம் அப்படின்னா இட்லி கூட வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இட்லி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் எந்த உணவு எடுக்கிறீங்களோ அந்த உணவு மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் முருகனுக்கு பூஜை செய்துட்டு தான் நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வாழை இலை இருந்தால் வாழை இலையில் நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். வாழை இலை கிடைக்காத பட்சத்தில் தனியாக ஒரு தட்டு பயன்படுத்துங்க. அந்த 11 நாளும் வேறு தட்டு பயன்படுத்துங்க. நம்ம அன்றாட பயன்படுத்தோம் இல்லைங்க, அந்த
தட்டோ அல்லது டம்ளரோ பயன்படுத்தாமல் விரதத்திற்குன்னு தனியாக ஒரு பிளேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்துங்க, ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து நமக்கு வந்து வாழை இலை அப்படிங்கிறப்போ ஒரு சில பேருக்கு ஈஸியாக கிடைச்சிடும், ஒரு சில பேருக்கு கிடைக்காது இல்லையா? அவர்களுக்காக நான் சொல்கிறேன். கிடைப்பவர்களும் வாழை இலை போட்டு சாப்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாலை 6 மணிக்கு மேலே. அடுத்து நீங்கள் வந்து இப்போ வந்து நான் விரதம் இருக்கல, பூஜை மட்டும் தான் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் நீங்கள் காலையும் பூஜை செய்யலாம், மாலையும் பூஜை செய்யலாம். இல்லை நான் மாலை மட்டும் பூஜை செய்கிறோம் அப்படின்னா மாலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து தினமும் 6 மணிக்கு 11 நாட்களோ 9 நாட்களோ 3 நாட்களோ அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 6 வெற்றிலை வைத்து கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம், 6 தீபம் ஏற்றலாம், தினமும் கூட ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பங்குனி உத்திரத்தன்று ஏற்றலாம். இல்லை அப்படின்னா 6 அகல் விளக்கு மட்டும் சரவண பவா கோலம் போட்டும் ஏற்றலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றலாம். முருகனுக்காக ஒரு தீபத்தை ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கிடணும். இப்போ காலை பூஜை நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ண போகிறேன் அப்படின்னா தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம். இல்லை 2 வேளையும் பண்ணலாம்னா தாராளமாக 2 வேளையும் நம்ம வந்து முருகனுக்கு பூஜை செய்து மந்திரங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது நம்ம எந்த நாளில் ஆரம்பிக்க வேண்டும்? பங்குனி உத்திரம் என்றைக்கு வருகின்றது அப்படின்னா 11/4/2025 பங்குனி மாதம் 28ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நமக்கு 11ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் வந்து 11 நாள் விரதம் இருப்பது ரொம்ப எளிமையாக இருக்கும். எப்போது அப்படின்னா 1ஆம் தேதி 1/4/2025 அந்த நாளன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 11ஆவது நாள் நமக்கு பங்குனி உத்திரமாக இருக்கும். அதற்கடுத்து 9 நாள் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா 3/4/2025 9 நாள் விரதம். அடுத்து 6 நாள் மட்டும் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா 6/4/2025 6 நாள் விரதம். அடுத்து 3 நாள் விரதத்துக்கு 9/4/2025 3 நாள் விரதம். இப்போது நீங்கள் 11ம் இருக்கலாம், 9ம் இருக்கலாம், 6ம் இருக்கலாம், 3ம் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டு மாறுபடும். ஏன்னா பீரியட்ஸ் ஏதாவது இருக்கின்றது அப்படின்னா அதற்கேற்றது போல் நீங்கள் நாட்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் மொத்தமாக நான் டேட் சொல்லிட்டேன். அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி பீரியட்ஸ் டேட் இருக்கும். அப்படி இருப்பவர்கள்லாம் 6ஆம் தேதி விரதம் இருக்க ஆரம்பிங்க. இப்போ இல்லை ஏப்ரலோட 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி தான் எனக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்னா 3 நாள் கணக்கு மட்டும் விரதம் இருங்க. டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த டேட்டில் விரதம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருகின்ற இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா 11ஆம் தேதி 10ஆம் தேதி எனக்கு பீரியட்ஸ் டேட்டே வருகின்றது, அதாவது பங்குனி உத்திரத்தன்று தான் வருகின்றது அப்படிங்கிற மாதிரி இருப்பவர்கள் வந்து நீங்கள் வந்து பூஜை செய்ய முடியாது. விரதம் மட்டும் ஆனால் இருக்கலாம். நீங்கள் வந்து பூஜை அறைக்குள்ள மட்டும் தான் போக முடியாது. ஆனால் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். எப்பயும் போல் நீங்கள் விரதம் இருந்துட்டு முருகனுக்கு வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பாடல்கள் பாடிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த பங்குனி உத்திரத்தன்று கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிடும். அந்த முதல் நாள் நைட்டு ஆகலாம், முதல் நாள் காலையில் ஆகலாம். இந்த மாதிரி இருப்பவங்களாம் கவலையே படாதீங்க. முருகனுடைய அருள் எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேர் இது வந்து ஒரு ப்ரெஷராக ஆக்கிக்கிறீங்க பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் தைப்பூசத்திற்கு சஷ்டிக்கு நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்ட்டு ரொம்ப கவலையாக சொல்கிறீங்க. இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நேச்சுரல், நமக்கு இயற்கையாக நடக்கிற சைக்கிள் மாதிரி. அந்த சைக்கிள் வந்து 28 நாளுக்கு இருக்கும், 30 நாளுக்கு இருக்கும். அது வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். நமக்காக இறைவனுக்குரிய நாளை வந்து தள்ளிப்பட முடியாது. அதனால் நீங்கள் வந்து நமக்கு அந்த நாள் அமையுது அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஒருவேளை அந்த நாள் அமையலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம மனசார முருகனை வழிபாடு செய்து கொள்ளலாம். அதனால் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, முக்கியமாக கோபப்படாதீங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. பீரியட்ஸ் ஆயிடுச்சுனாலே ஒரு கவலை, அந்த விசேஷமான நாட்கள் ஆகுது அப்படின்னா கவலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி விசேஷமான நாள் வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து குப்பைகளை ஒதுக்கக்கூடாது. அதாவது நம்ம வீட்டில் வந்து பெருக்கும் பார்த்திங்கன்னா தூப்பம் பார்த்திங்களா, தூக்கும்போது வந்து நம்ம டஸ்ட்பினில் அள்ளி போடாமல் ஒரு மூலையில் வந்து ஒதுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒதுக்கும்போது நம்ம வந்து தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகளை பெருக்கும்போது வந்து அள்ளி போட்டுருங்க, ஒதுக்கி ஒதுக்கி வைக்காதீங்க. நம்ம ஒதுக்கி ஒதுக்கி வைக்கும்போது நம்மளும் ஒதுக்கப்படுவோம் ஒரு சில நாட்களுக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இன்னும் பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம அந்த குப்பையெல்லாம் ஓரத்தில் போடுறனால நம்மளையும் ஒரு நாள் ஓரம் கட்டிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த குப்பை வந்து நம்மளை ஓரம் கட்டிடுமா, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க. நான் அதனால் சொல்கிறேன்.
உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகாம இருக்கணும். இப்போ 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் டேட்டு அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரம் முன்ன பின்ன ஆகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து எக்காரணத்த கொண்டு பார்த்தீங்கன்னா, மாத்திரைய பயன்படுத்தக்கூடாது. இப்போது நீங்க வந்து இந்த நாள் கும்பிடல முருகன் அப்படின்னா, மறுநாள் அந்த 5 டேஸ் முடிச்ச பிறகு கும்பிட்டுக்கலாம். ஆனா நீங்க மாத்திரை போடுறதுனால உங்களுக்கு என்ன விளைவுகள் வரும் அப்படின்னா, உங்களுடைய ஹார்மோன்ஸ் ஃபுல்லா மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கொடுக்க வைக்கும். அதாவது அந்த மாத்திரை போடுறோம் அப்படின்னா, வரத வரவிடாம நம்ம ஸ்டாப் பண்றோம் பார்த்தீங்களா? அதனால வந்து ரியாக்ஷன் வந்து நெறைய நம்ம உடம்புக்குள்ள வந்து நடக்கும். அப்படி நடக்கிறதுனால நமக்கு வந்து பின் விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக வரும். இப்ப நீங்க இன்னைக்கு மாத்திரை போடுறீங்க அப்படின்னா, அடுத்த மாசத்துலயே அந்த பின் விளைவுகள் உங்களுக்கு தெரியாது. ஒரு 2, 3 வருடங்கள் கழித்து நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது பின் விளைவுகள் பயங்கரமா கொடுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, எப்போதுமே மாத்திரை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. நெறைய பேர் வந்து எப்போது அதிகமா பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இது போன்ற நாட்கள் வரும்போது கோவிலுக்கு ஏதாவது ட்ரிப்பு போட்டிருப்பாங்க. அதாவது திருச்செந்தூரோ, பழனிக்கோ இந்த மாரி போகணும் அப்படிங்கிறப்போ, அந்த நாளன்னைக்கு நமக்கு பீரியட்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாத்திரை பயன்படுத்துறோம். இந்த மாரிலாம் பயன்படுத்தவே கூடாது. மாத்திரை பயன்படுத்தி நெறைய பேர் கஷ்டப்படுறதே நான் பார்த்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு மீறி உங்களுக்கு கடவுள கும்பிடணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதில மஞ்சள் தடவிட்டு முருகனுடைய படத்திற்கிட்ட வச்சுருங்க. முருகன்ட்ட பரிபூர்ணமா வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த நாளன்று பீரியட்ஸ் வரக்கூடாது முருகா, 2 நாள் தள்ளி ஆகட்டும் அப்படிங்கிற மாரி நீங்க வேண்டிக்கிட்டு, அந்த கயிற வந்து கையில கெட்டிக்கோங்க. உங்களுடைய நம்பிக்கைப்படி நிச்சயமாக அது 2 நாள் தள்ளி வரும் நமக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த கயிறு கெட்டி வந்தது அப்படின்னா, அதை ஏற்றுக்கோங்க முதல்ல. நெறைய பேர் வந்து கயிறு கெட்டுவாங்க. இது வந்து என்னென்ன அப்படின்னா, நமக்கு வந்து காப்பு சொல்லுவாங்க அந்த கயிறு வந்து. அந்த காப்பு வந்து நம்ம வந்து கடவுள்ட்ட வந்து வேண்டிக்கிட்டு அந்த பீரியட்ஸ் வராம தடுப்பதற்காக நம்ம கெட்டும்போதும், ஒரு சில பேருக்கு இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நெறைய பேர் வந்து கிராமத்தில கெட்டுவாங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு திருவிழா வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி வரும்போதெல்லாம் நெறைய பேர் கையில பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்ச கயிறு இருக்கும். அது எதற்காக அப்படின்னா, அவங்க பீரியட்ஸ் வந்து அந்த நாள் இருக்கும். அந்த டேட் வந்து தள்ளி போறதுக்காக நம்ம அந்த கயிற வந்து கெட்டுவாங்க. அது எத்தன நாட்கள் இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னா, 1 நாள் அல்லது 2 நாள் தான். இப்ப வந்து எப்படி அந்த 1 நாள் 2 நாள் தாக்கு பிடிக்குது இந்த கயிற கெட்டுனால அப்படின்னா, இது வந்து நீங்க வந்து இறைவன்ட்ட வந்து கோரிக்கையா வைக்கிறீங்க இல்லையா? எனக்கு வந்து அந்த 4 பீரியட்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து நீங்க மனசுல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அந்த அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அது வந்து வரவிடாமல் ஆக்கிடும். அதனால உங்களுக்கு அந்த 1 நாள், 2 நாள் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ண வைக்கும். அந்த 2 டேட்ட வந்து உங்கள தாண்ட வச்சுரும். எப்படியாவது தாண்ட வச்சுரும். அந்த மாரி வேணா நீங்க பயன்படுத்தலாமே தவிர, மாத்திரை எக்காரணத்த கொண்டு போடவே கூடாது. கடவுள்ட்ட மட்டும் தான் நம்ம வேண்டிக்கிடணுமே தவிர, ஒரு 2 நாள் கொஞ்சம் கழிச்சு வரட்டும் கடவுளே அப்படிங்கிறது வேண்டிக்கணுமே தவிர, நம்ம எக்காரணத்த கொண்டு செயற்கையாக எதுவுமே நம்ம வந்து நம்மளுடைய நேச்சுரல வந்து தடுக்கக்கூடாது. இயற்கைய வந்து தடுக்கக்கூடாது. அது பெரிய ஆபத்துல போய் தான் முடியும். சரிங்களா? அதனால வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னு ஏற்றுக்கோங்க. வராதவங்க வந்து இறைவன வந்து பரிபூர்ணமா வழிபாடு செய்து, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கோங்க. பங்குனி உத்திரத்தன்று என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதற்கானே ஒரு தனி பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவும் சேனல்ல இருக்கும். நீங்க வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. பங்குனி உத்திரத்தன்று கோவிலுக்கு எந்தெந்த பொருளாக நம்ம வாங்கி கொடுக்கணும், அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு கொஞ்சம் நீளமாயிட்டு, அதனால வந்து அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு நீங்க வந்து ராஜி செல்வா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.